குழப்புது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, லாஸ்ட் வீக் பிக் பாஸில் முதலாளி விசஸ் தொழிலாளின்னு டாஸ்க் நடந்தது. அதில் ஸ்கில் ஓரியன்ட் லேபர் ஓரியன்ட்ன்றது பேசு பொருளாக மாறிச்சு. வீக்கெண்ட் எபிசோட்லேயும் சேது அண்ணா இதை பற்றி பேசியிருந்தார். அதுக்கு லாஸ்ட் சீசனில் டைட்டில் வின்னரான அர்ச்சனா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்களே பாருங்களேன். ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் 2 எவிக்ஷன் நடந்தது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் 2 எவிக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டா போதும், ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, சமைக்க போற சாப்பாடுடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது. ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்திப்படுத்துங்க, ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும், ஆனா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது, அதனால எங்களுக்கு பேர்டன் ஆயிடும், அதனால ஆளுங்களை குறைங்க அப்படின்னு சொன்னாரு. லாஜிக்கலா தான் எனக்கும் தோணுச்சு, ப்ராக்டிக்கலாவும் எனக்கு தோணுச்சு. when this whole skilled oriented job, labor oriented job அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்றது தான் அருண் ட்ரிகர் ஆனாரு. பிகாஸ் அங்க இருக்க போறதுல அங்க அது ஜாப் கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், எனக்கும் நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் எதுனா கேம் ஆடுறதுக்கு. அது இல்லாம மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும். அண்ட் அருண் as he told, as he seeing it as a family, அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே பார்க்கல. ஆனா வீக்கெண்ட்ல என்ன ஆயிடுச்சு, இதை வந்து வேற மாதிரி ப்ளோ அப் பண்ணிட்டாங்க, விச் ஆக்சுவலி ப்ரோக் மை ஹார்ட். ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்றாங்க. அப்போ அருண் வந்து ஸ்கில் லேபர்னு அகைன் அதே கேஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்றாரு, லேபருக்கு ஒரு டீ போதும் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துலதான் அவரு வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு. நான் பேசின தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ இதுல ஸ்கில்ட் ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா, வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்னங்க ஹையரார்கி. இப்ப வீட்டுல நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன, நீங்க அப்பா நீங்க வந்து ஸ்கில்ட் ஓரியன்ட், அம்மா நீ லேபர் ஓரியன்ட் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி when you are staying inside a house that promotes equality, அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபர்ன்ற வார்த்தையை தான் நீங்க வந்து தரக்குறைவா பாக்குறீங்களா அப்படின்னு அதை மாத்தினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் வந்து ஓப்பனா லேபருக்கு ஒரு டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அருணோட மூளைக்குள்ள போய் நீ இப்படிதானே நீ யோசிச்ச இதை பத்தி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அத மைக் மூலியமா பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் பயம் வருங்க, யாரா இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் தெரியல, தப்பா போயிடுச்சோ, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல அருணுக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியா நான் பார்த்தேன், இந்த ஃபேமிலிக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்ல. இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்க ஈக்குவலா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டா அருணால சொல்ல முடியல. பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். ஆனா இதுக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளவு பெருசா ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்ல பேசினது, கன்ஃபெஷன் ரூம்ல பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலா என் கணக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே, இத எதனால 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தமிழ் சிட்ரோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, ஏன்னா அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.